கிட்டத்தட்ட தன்னோட பிளே ஆஃப் உறுதி பண்ணிக்கிட்ட ஜிடி வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆரோட மோத போகுது. கேகேஆர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமான நிலைமையில இருக்கு. அவங்க டீம்ல யாருமே பேட்டிங் பெருசாக ஒன்றும் சூப்பர் டூப்பராக வந்து மேட்ச் முடிச்சு கொடுக்குற அளவுக்கு யாருமே இல்லை. ஓப்பனிங்கும் சரியாக விளையாடல. டீம் வந்து கொலாப்ஸாக இருக்குது. டீம் வந்து ஜிடியை வந்து கேகேஆர் வின் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இல்லை. ஜிடி வந்து பார்த்தீங்கன்னா கல்கட்டாவை போய் விளையாட போகுது. கல்கட்டாவில் போய் கல்கட்டாவை அடிக்க போகுது. ஜிடியோடைய டீம் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் எல்லாருமே சூப்பராக போடுறாங்க. ரபோடா மட்டும் திரும்பி வந்துட்டாரு அப்படின்னா, நாளைக்கு மேட்சுக்கு ரபோடா வந்துட்டாருன்னா அவங்க டீம் இன்னும் சூப்பராக இருக்கும். பிரசித் கிருஷ்ணா சூப்பராக போடுறாரு. சிராஜும் நல்லா போடுறாரு. ஷாய் கிஷோர் இருக்காரு. மீடியமாக வந்து மிடில் வந்து பேட்டிங் ஆடுறதுக்கு ஜோஸ் பட்லர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு 97 வந்து ஃபினிஷ் பண்ணி மேட்சை வந்து வின் பண்ணி கொடுத்தாரு லாஸ்ட் மேட்ச்சு. அதனால் டீம் வந்து பார்த்தீங்கன்னா சுதர்சனும் கில்லும் வந்து ஓப்பனிங் நல்லா விளையாடுறாங்க. டீம் எல்லா விதத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா கேகேஆரை விட கம்பேர் பண்ணும்போது ஜிடி வந்து பெஸ்ட்டாக இருக்குது. நல்ல ஒரு ஃபீல்டிங் ஜிடி கிட்ட இருந்து கிடைச்சிச்சு அப்படின்னா ஜிடி ஈஸியாக வந்து கேகேஆரை வின் பண்ணுவாங்க. ஆனால் கேகேஆர் வந்து இல்லை, இந்த இடத்துல இருந்து நான் விஸ்வரூபம் எடுக்கணும், எங்களோட பிளேயர்ஸ் எல்லாரும் வேற மாதிரி மாற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டோட வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜிடிக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து கேகேஆர் செய்வாங்களாங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சஸ்பென்ஸ் தான். அன்னைக்கு டே கேகேஆர் டேவாக இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய சர்ப்ரைஸ் வந்து கேகேஆர் வந்து ஜிடிக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் வச்சு பார்க்கும்போது நம்மளோட ப்ரிடிக்ஷனில் வந்து ஜிடி தான் வந்து ஹை லெவலில் இருக்காங்க. அவங்க தான் வந்து வின் பண்ணுவாங்கிறது நம்மளுடைய ப்ரிடிக்ஷன்.